நல்லா தேடி பாத்தீங்களா? எனக்கு சொந்தமான பிரியமான பிடித்தமான பொருள் ஒண்ணு தொலைஞ்சு போயிருந்தா அதை எப்படி தேடுவேனோ அப்படியெல்லாம் தேடி இருக்கிறேன். அந்த ஃபைல் கிடைக்கல. அலைக்கடலுக்கு அப்பால கொண்டு போகப்பட்ட ஜானகியை கூட தேடி கண்டுபிடிச்சிருக்காங்க. ஐ எம் ரெஃபரிங் டு ஜானகி ஆஃப் ராமாயணம். அக்கறையா தேடி பார்த்திருந்தா கிடைக்காமலா போயிருக்கும். டோன்ட் டவுட் மை சின்சியரிட்டி. நான் அக்கறையோட தான் தேடி பார்த்தேன். செத்து போயாச்சுன்னு ஊர்ஜிதம் பண்ணிக்கிட்ட பிறகுதான் நான் ஃபைல பத்தி கேட்டுக்கிட்டு இருக்கேன். ஓ, நான் நம்ம லைஃப பத்தி சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். This is a very important file. இந்த ஃபைல் கிடைக்கலன்னா உங்களுடைய நேர்மை, என்னுடைய நேர்மை, ஏன் இந்த ஆபீஸோட மரியாதை, கௌரவம், நாணயம் எல்லாமே பாதிக்கப்படுமே சார். எவ்ரிதிங் இஸ் அட் ஸ்டேக். சார், நீங்க தொலைச்சிருக்கிறது அரசாங்கத்துக்கு சொந்தமான பொருள், உங்களுக்கு சொந்தமானது இல்ல சார். அண்டர்ஸ்டாண்ட்? இந்த ஃபைலுக்கு லைஃப் இருக்கு இல்லையா? ஆமா, அந்த ஃபைல் இன்னும் க்ளோஸ் ஆகல. ஆக்ஷன் எல்லாம் முடிஞ்சு அந்த ஃபைலை டெஸ்ட்ராய் பண்ற வரைக்கும், அது தலையில நெருப்பு வைக்கிற வரைக்கும் நீங்க தான் அதுக்கு பொறுப்புங்கிறத மறந்துட்டீங்க. இப்ப நாம ஃபைலை பத்தி தான் பேசுறோம்னு நினைக்கிறேன். அன்டவுட்டட்லி ஃபைலை பத்தி தான் பேசுறோம். Can you reconstruct the file? அது எப்படிங்க முடியும்? அதுக்குள்ள எவ்வளவோ விஷயங்கள் இறந்து போயிருக்கே. ஓ, உங்களால மறுபடியும் அதுக்கு வாழ்வு கொடுக்க முடியாதுங்கிறீங்களா? We are talking about the file. ஃபைலை தொலைச்சிட்டு கண்ணை காட்ட சொல்லி என் முன்னால வந்து நிக்கிறீங்க. ஆனா நான் என் லைஃபையே தொலைச்சிட்டு என் மேல கருணை காட்டுங்கன்னு கேட்க முடியாத நிலையில உங்க முன்னால நிக்கிறேன். நகல்களை எடுத்து காணாம போற ஃபைலை உங்களால திருப்பி உண்டாக்கிட முடியும். ஆனா என் வாழ்க்கையை உங்களால ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ண